ஹலோ எவ்ரிவான். February 3, 2023 கர்நாடகா மாநிலத்தில் சீனப்பனஹள்ளி அப்படின்னு சொல்லி ஒரு கிராமம் இருக்குது. இந்த கிராமத்தை சேர்ந்தவர் தான் 27 வயசாகக்கூடிய மஞ்சுநாத். இந்த மஞ்சுநாத்துக்கு February 3 அன்னைக்கு தான் பர்த்டே. தன்னோட பர்த்டேனால் தன்னோட ஃப்ரெண்ட்ஸுக்கு எல்லாம் பார்ட்டி வைக்கணும் அப்படின்னு நினச்ச மஞ்சுநாத் குனிக்கல் அப்படிங்கிற டவுனுக்கு தன்னோட ஃப்ரெண்ட்ஸ் கூட போயிட்டு பார்ட்டியும் பண்ணியிருக்காரு. பார்ட்டி பண்ணவர் நைட்டு ஷார்ப்பாக 9 மணி ஆனதுமே தன்னோட நண்பர்கள்கிட்ட என்ன சொல்கிறாருன்னா, இதோட நம்ம பார்ட்டியை முடிச்சுக்கலாம், நான் வீட்டுக்கு போகணும் அப்படின்னு சொல்கிறாரு. இதை கேட்ட அவரோட ஃப்ரெண்ட்ஸும் இது ஒரு பெரிய விஷயமா எடுத்துக்கல. ஏன்னா அவங்க எல்லாருக்குமே தெரியும் அவர் எதனால் வீட்டுக்கு சீக்கிரமாக போகணும்னு நினைக்கிறாருன்னு. ஏன்னா இந்த மஞ்சுநாத்துக்கு கல்யாணமாகி சில மாதங்கள் தான் ஆகியிருந்திருக்கு. அதனால தன்னோட மனைவி வீட்டில் தனக்காக வெயிட் பண்ணிக்கிட்டு இருப்பா. அதனால் தன்னோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கிட்டேயுமே சொல்லிவிட்டு சீக்கிரமாக அங்கேருந்து வீட்டுக்கும் கிளம்புறாரு. மஞ்சுநாத் நினச்ச மாதிரியே அவங்களோட ஒய்ஃபும் அவருக்காக வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்திருக்காங்க. ஏன்னா தன்னோட கணவருக்கு அன்றைக்கி பர்த்டே, ஸோ அவர் கூட சேர்ந்து சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லிட்டு அவரோட மனைவி சாப்பிடாமல் வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்திருக்காங்க. அதுக்கப்புறமா 2 பேரும் சேர்ந்து சாப்பிட்ருக்காங்க. கொஞ்ச நேரம் இவங்க 2 பேரும் தனிமையில் பேசிகிட்டு இருந்துட்டு அதுக்கப்புறமா தனிமையிலேயே இருக்காங்க. சரியாக நைட்டு ஒரு 12 மணிக்கு இந்த 2 பேரும் நல்லா அசந்து தூங்கிட்டு இருக்காங்க. அந்த நேரத்தில் மஞ்சுநாத்தோட ஃபோனுக்கு ஒரு கால் வந்திருக்கு. அந்த காலை அட்டன் பண்ணி பேசின மஞ்சுநாத் தன்னோட மனைவி பக்கத்தில் அசந்து தூங்கிட்டு இருக்காங்க, அவளை எழுப்பி நம்ம டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது அப்படின்னு நினச்சி சத்தம் போடாமல் வீட்டை விட்டு வெளியில் வந்து தன்னோட பைக்கை எடுத்துக்கிட்டு வெளியில் கிளம்பி போகிறாரு. மஞ்சுநாத் வீட்டிலேருந்து கிளம்பி போன விஷயம் அவரோட மனைவியான ஹர்ஷிதாவுக்கு தெரியாது. ஒரு 2-3 மணிக்கு மேலே அவங்க எழும்பி தன்னோட கணவர் எங்கன்னு சொல்லி பார்க்குறாங்க. பெட்டில் பார்த்துட்டு தன்னோட கணவரை காணா, எங்கே போயிருப்பார் அப்படிங்கிறது அவங்களுக்கு தெரியல. அந்த வீட்டில் ஒரு பாட்டியும் இருக்காங்க. அந்த பாட்டியை எழுப்பி இந்த மாதிரி மஞ்சுநாத் எங்கே போனார் உங்களுக்கு தெரியுமா அப்படின்னு கேட்கும்போது தான் பாட்டியும் எனக்கு தெரியலை அப்படின்னு சொல்கிறாங்க. சரின்னு இந்த ஹர்ஷிதா என்ன முடிவு பண்ணுறாங்கன்னா, இன்றைக்கி அவரோட பர்த்டே, ஸோ அதனால் அவர் பார்ட்டி வைக்க தான் போனார், அவங்க ஃப்ரெண்ட்ஸு அவரை விட்டுருக்க மாட்டாங்க, அதனால் நம்ம காத்துட்ருப்போன்னு சொல்லி வீட்டுக்கு வந்தவர் மறுபடியும் அவங்க கூட சேர்ந்து பார்ட்டி பண்ண போயிருப்பார் அப்படின்னு சொல்லி நினச்சிட்டு அவங்களும் படுத்து தூங்கிட்டாங்க. ஆனால் அடுத்த நாள் இந்த மஞ்சுநாத்துக்கு என்ன நடந்துச்சு அப்படிங்கிறது இந்த ஹர்ஷிதாவுக்கும் பாட்டிக்கும் தெரிய வருது. அவங்க 2 பேரும் அந்த விஷயத்தை கேட்டு அப்படியே ஷாக் ஆகி போகிறாங்க. அவங்க 2 பேருக்கு மட்டும் இல்லைங்க, கர்நாடகா மாநிலத்தையே உழுக்கக்கூடிய ஒரு கேஸ் அப்படின்னே சொல்லலாம். சரி, இந்த மஞ்சுநாத்துக்கு என்ன ஆச்சு, அவர் எங்கே போயிருப்பார், அதுவும் அவரோட பர்த்டே அன்னைக்கு தன்னோட ஒய்ஃப்கிட்ட கூட சொல்லாமல் வெளியில் எங்கே போயிருப்பார் அப்படின்னு சொல்லி நிறைய மர்மமான கேள்விகள் இந்த கேஸில் இருந்திருக்கு. மஞ்சுநாத்துக்கு என்ன நடந்துச்சு அப்படிங்கிறத பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த மஞ்சுநாத் யார் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கலாம். மஞ்சுநாத்துக்கு அவங்க சின்ன வயசுலேயே அவங்க அப்பா அம்மா 2 பேருமே இறந்து போயிடுறாங்க. அதனால அவங்க பாட்டி வீட்டில் தான் இவர் வளர்றாரு. இவர் ஒரே ஒரு பையன்தான். அம்மா அப்பா இல்லாமல் வளர்ந்ததுனால அவங்க பாட்டியை அவருக்கு ரொம்பவே பிடிக்கும். அவங்க பாட்டிக்கும் மஞ்சுநாத்னா ரொம்பவே பிடிக்கும். ஏன்னா இந்த மஞ்சுநாத் ரொம்பவே பொறுப்பான ஒரு பையனாக இருந்திருக்காரு. அப்பா அம்மா இல்லை அப்படிங்கிறதுனால ஊதாரித்தனமாக ஊர் சுற்றுறது, ஃப்ரெண்ட்ஸ் கூட சேர்ந்து கெட்ட பழங்களை கற்றுக்கிறது அப்படிங்கிற எந்த விஷயமே அவர்கிட்ட கிடையாது. பாட்டி மேலே ரொம்பவே பாசமாக இருப்பார். பாட்டியை விட்டுட்டு போயிடக்கூடாது அப்படிங்கிறதுனாலேயே அங்கேயே தங்கி ஸ்கூலும் படிச்சிருக்காரு. பக்கத்து ஊரில் தான் அவர் காலேஜும் முடிச்சிருக்காரு. இவருக்கு வெளியூர்ல எல்லாம், அதாவது பாம்பே, பெங்களூர்னு சொல்லி இந்த மாதிரி சிட்டியில் கூட இவருக்கு வேலை கிடச்சிருக்கு. ஆனால் பாட்டியை கூட இருந்து பார்த்துக்கணும் அப்படிங்கிற ஒரே காரணத்துக்காக பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு டவுன்லேயே கிடைச்ச வேலையை செஞ்சுக்கிட்டு ஒரு குறைவான சம்பளமாக இருந்தாலும் அந்த சம்பளத்துலேயும் சேவிங்ஸ் பண்ணிவிட்டு பாட்டியையும் ரொம்பவே நல்லா கவனித்து பார்த்துக்கிட்டு இருந்திருக்காரு. இந்த கிராமத்தை சேர்ந்த அத்தனை பேருக்கும் மஞ்சுநாத்தை ரொம்பவே பிடிக்கும். ஏன்னா இந்த 26 வயசு பையனுக்கு எந்த கெட்ட பழக்க வழக்கங்களும் இல்லாமல் பாட்டி மேலே எவ்வளவு அன்பாக இருக்கான், இவ்வளோ மரியாதையாக பாட்டிக்காகவே இந்த கிராமத்திலேயே தங்கியிருக்கான் அப்படின்னு அந்த ஊரில் இருக்க எல்லாருக்குமே மஞ்சுநாத் மேலே ஒரு தனி மரியாதைனே சொல்லலாம். பாட்டிக்கும் என்ன நினப்புனா, இந்த பையனுக்கு தனக்கப்புறமா இவனோட வாழ்க்கை என்னாகும், அதனால் நான் நல்லா இருக்கப்பயே இவனுக்கு ஒரு கல்யாணத்தை பண்ணி வச்சுக்கணும்
அப்படின்னு சொல்லிட்டு அந்த பாட்டி ஒரு வரன் பார்க்க ஆரம்பிச்சிருக்காங்க. நிறைய பெண்கள் வரனா வந்திருக்காங்க. நிறைய ஃபேமிலி இவருக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்கறதுக்காக போட்டி போட ஆரம்பிச்சிருக்காங்க. இந்த சமயத்தில் தான் இந்த பாட்டி வரன் தேடுறப்போ லிங்கதீரஹள்ளி அப்படிங்கிற ஒரு வில்லேஜில் ஒரு பொண்ணு இருக்கிறதாகவும் இவங்களுக்கு தகவல் வருது. அந்த பொண்ணோட ஜாதகத்தை வாங்கி இந்த பாட்டி பார்க்குறாங்க. மஞ்சுநாத்க்கும் ரொம்ப பொருத்தமான ஒரு பொண்ணாக இருக்காங்க. ஜாதகம் மட்டும் இல்லாமல் அந்த பெண் உண்மையிலேயே ஒரு பேரழகி மாதிரி இருந்திருக்காங்க. இப்படி ஒரு பேரழகிய தன்னோட பேரனுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறதுல பாட்டிக்கு ரொம்பவே சந்தோஷம். அதனால இந்த பாட்டி அந்த வீட்டுக்கு போயிட்டு இவங்களே கல்யாணம் தொடர்பாக அப்ரோச்சும் பண்ணுறாங்க. அந்த வீட்டுக்காரங்களுக்கும் மஞ்சுநாத்தை பற்றி தெரிஞ்சதுமே அவங்களுக்கு ரொம்பவே பிடிச்சு போகுது. 2 குடும்பமும் சேர்ந்து மனப்பூர்வமாக அவங்களுக்கான கல்யாண தேதியையும் ஃபிக்ஸ் பண்ணுறாங்க. சரியாக மார்ச் 13, 2022 இவங்க 2 பேருக்கும் கல்யாணமும் பண்ணி வைக்கிறாங்க. இந்த மஞ்சுநாத்தை கல்யாணம் பண்ணிக்கிட்ட அந்த பொண்ணோட பேர் ஹர்ஷிதா. அவங்களுக்கு வயசு 24. ஹர்ஷிதாவுக்கும் மஞ்சுநாத்துக்கும் அவ்வளவு பொருத்தம். ரொம்ப நல்லாவே இவங்க லைஃப் ஸ்டார்ட்டும் பண்ணியிருக்காங்க. இந்த கிராமத்தை சேர்ந்த அத்தனை பேருக்கும் பொறாமப்படுற அளவுக்கு அவ்வளவு அழகான ஒரு ஜோடியாகவும் இருந்திருக்காங்க. அதே மாதிரி இந்த மஞ்சுநாத்துக்கு ஏற்ற மாதிரியே ஒரு நல்ல குணமான பெண்ணாகவும் இந்த ஹர்ஷிதா இருந்திருக்காங்க. அப்படி வாழ வந்தவங்க சில மாதங்கள்லேயே தன்னோட கணவரை இழந்துட்டு இப்படி நிற்கிறாங்களே அப்படிங்கிறத பார்க்கும்போது அந்த ஊரில் இருக்க எல்லாருக்குமே ஒரு மிகப்பெரிய வருத்தமாகவும் இருந்திருக்கு. சரி, வீட்டை விட்டு போன மஞ்சுநாத்துக்கு அப்படி என்ன நடந்துச்சு அப்படின்னா, அன்னைக்கு வழக்கம் போல் ஹர்ஷிதா எழுந்து காலையிலே வீட்டு வேலையை செஞ்சிட்ருக்காங்க. பாட்டி அவங்களுக்கு உதவியாக வேலை செஞ்சு கொடுத்துட்ருக்கும்போது அது வரைக்கும் மஞ்சுநாத் வீட்டுக்கு வரவே இல்லை. ஃப்ரெண்ட்ஸ் கூட சேர்ந்து தங்கி இருப்பாங்களோ அப்படின்னு நினச்சிட்டு தான் அவங்க 2 பேரும் கேஷுவலாக அவங்களோட வேலையை பார்த்துட்டு இருந்திருக்காங்க. அப்படி இருக்கும்போது ஒரு பையன் அங்கேருந்து ஓடி வந்து ஒரு அதிர்ச்சியான தகவல் ஒன்று சொல்கிறான். அந்த தகவலை கேட்ட உடனே ஹர்ஷிதாவுக்கு உலகமே இடிஞ்சு தன்னோட தலையிலேயே விழுந்த மாதிரி தோணுது. அடுத்த நிமிஷமே அவங்க கீழே விழுந்து புரண்டு அழுக ஆரம்பிக்கிறாங்க. அடுத்த செகண்டில் ஊர்லேருந்து 1 கிலோமீட்டர் தூரத்தில் இருக்க கிட்டமங்கலா அப்படிங்கிற ஏரிக்கு ஓடி போகிறாங்க. இவங்க போகிறதுக்கு முன்னாடியே அங்கே ஒரு 100 பேருக்கு மேலே கிராம மக்களே கூடி நின்றுட்டுருக்காங்க. இவங்க ஓடி போயிட்டு அந்த கூட்டத்தை விலக்கிட்டு உள்ளே பார்த்தாங்கன்னா அந்த ஏரியில் மஞ்சுநாத் அப்படியே பிணமாக மிதந்துட்டு இருந்திருக்காரு. இந்த நிலைமையில் தன்னோட கணவரை பார்க்கக்கூடிய எந்த ஒரு மனைவிக்கும் எப்படி இருக்கும்? இவங்களுக்கு கல்யாணமாகி வெறும் 6 மாதம்தான் ஆகுது. ஹர்ஷிதா அப்படியே மயக்க போட்டு கீழே விழுகிறாங்க. அந்த ஊரில் இருக்க அத்தனை பேரும் அடிச்சுக்கிட்டு அழுகுறாங்க. அந்த பெண்ணை என்ன சொல்லி சமாதானப்படுத்துறதுனே அவங்களுக்கு தெரியல. உடனடியாக பக்கத்தில் இருக்க குனிக்கல் போலீஸ் ஸ்டேஷனுக்கு இதை பற்றின கம்ப்ளைண்ட்டும் போகுது. இந்த ஹர்ஷிதா தான் கம்ப்ளைண்ட்டே கொடுக்குறாங்க. கம்ப்ளைண்ட் கிடைச்சதுமே போலீஸ் அங்கேருந்து கிளம்பி வந்துடுறாங்க. வரும்போதே போலீஸ் கூட ஃபாரன்சிக் டிபார்ட்மெண்ட்டும் வர்றாங்க. இந்த மஞ்சுநாத்தோட பாடியை கைப்பற்றின போலீஸ் அட்டாப்சிக்கு அனுப்பிட்டு இந்த சம்பவம் எப்படி நடந்திருக்கும் அப்படிங்கிறதுக்கு எந்த இடத்துல இருந்து விசாரணை ஆரம்பிக்கிறது அப்படின்னு போலீஸ் இந்த கிராமத்தை பற்றியும் மஞ்சுநாத்தை பற்றியும் மெல்ல மெல்ல எல்லாத்தையுமே விசாரிக்க ஆரம்பிக்கிறாங்க. அப்படி விசாரிக்க ஆரம்பிக்கும்போது முதல்ல போலீஸ் மஞ்சுநாத்தோட வீட்டில் யார் யார் இருக்காங்க அப்படின்னு சொல்லி விசாரிக்கிறாங்க. அடுத்ததாக போலீஸ்க்கு மஞ்சுநாத்துக்கும் ஹர்ஷிதாவுக்கும் கல்யாணமாகி 6 மாதம்தான் ஆகுது அப்படிங்கிறது தெரிய வருது. அதுக்கு அடுத்ததாக இவங்களுக்குள்ளே ஏதாவது பிரச்சனை ஏதாவது இருக்கா, சண்டை வருமா அப்படின்னு சொல்லி ஊருக்குள்ளே விசாரிச்சா ஊரில் இருக்க எல்லாருமே இவங்க 2 பேரும் ரொம்பவே சந்தோஷமாக வாழக்கூடிய ஒரு கப்பல். அவங்க 2 பேத்துக்குள்ளே எந்த ஒரு சண்டையுமே இல்லை. அவங்க 2 பேரும் பிடிச்சு போய் தான் வாழ்ந்தாங்க. அவ்வளோ அன்பாக இருப்பாங்க அப்படிங்கிற விஷயத்தையும் எல்லாருமே சொல்கிறாங்க. பாட்டிக்கிட்டேயும் அடுத்ததாக போலீஸ் விசாரிக்கிறாங்க. உங்கள் பேரனுக்கு ஏதாவது தவறான பழக்க வழக்கம் இருக்கா, அவருக்குன்னு சொல்லி யாராவது எதிரிகள் இருக்காங்களா அப்படின்னு சொல்லி பாட்டிக்கு கேட்குறாங்க. பாட்டிக்கு நினைவு தெரிஞ்சதுலேருந்து இந்த பையனுக்கு அப்படி எந்த கெட்ட பழக்கமும் இல்லை. எல்லார் கூடயுமே நல்ல நட்பாக பழகக்கூடிய ஒரு கேரக்டர் தான். அதனால அவருக்கு எதிரியுமே இல்லை. பாட்டிக்கு மஞ்சுநாத் எப்படி செத்து போயிருப்பான் அப்படின்னே தெரியல. ஒருவேளை இந்த மஞ்சுநாத்தே போயிட்டு சூசைட் ஏதாவது பண்ணிக்கிட்டாரா அப்படின்னு சொல்லி அந்த கோணத்திலையும் போலீஸ் விசாரிக்க ஆரம்பிக்கிறாங்க. அடுத்ததாக அவங்களோட ஃப்ரெண்ட்ஸ் கிட்டேயுமே போலீஸ் விசாரிக்கிறாங்க. அப்படி விசாரிக்கும்போது அவங்க எல்லாருமே என்ன சொல்கிறாங்கன்னா, அவன் ரொம்பவே சந்தோஷமாக அவனோட பர்த்டே பார்ட்டியை செலிப்ரேட் பண்ணிட்டு தான் வீட்டுக்கு போனான். அப்படிப்பட்ட மனநிலையில் அன்றைக்கி மஞ்சுநாத் இல்லைங்கிறது போலீஸ்க்கு தெரிய வருது.
உடனடியாக போலீஸ் என்ன முடிவு பண்ணுறாங்கன்னா, மஞ்சுநாத்தோட கால் ரெக்கார்டை எடுத்து அவங்க செக் பண்ணும்போது தான் கடைசியாக ஒரு நம்பர்லேருந்து அவருக்கு கால் வந்திருக்கு. அந்த கால் வந்ததுக்கு அப்புறமா தான் மஞ்சுநாத் வீட்டிலேருந்தே கிளம்பி போயிருக்காரு. ஸோ அதனால் அந்த நம்பர் யாரோடது அப்படின்னு சொல்லி போலீஸ் செக் பண்ணும்போது தான் அந்த நம்பர் அதே ஊரை சேர்ந்த ரவிக்கிரண் அப்படிங்கிறவரோடதுன்னு தெரிய வருது. அந்த ரவிக்கிரண் ஒரு ரவுடி அப்படின்னு சொல்லியும் போலீஸோட விசாரணையில் தெரிய வருது. இந்த ரவுடிக்கும் மஞ்சுநாத்துக்கும் என்ன சம்மந்தம் அப்படிங்கிற கோணத்தில் விசாரிச்சா அவங்க 2 பேர்த்துக்கும் ஒரு சம்மந்தமும் கிடையாதுன்னு சொல்லி போலீஸ்க்கு தெரிய வருது. அப்படி இருக்கும்போது ஏன் இந்த ரவிக்கிரண் நைட்டு 12 மணிக்கு மஞ்சுநாத்துக்கு கால் பண்ணியிருக்கான் அப்படிங்கிற ஒரு கேள்வி போலீஸ்க்கு ஒரு விட தெரியாத கேள்வியாகவே இருந்திருக்கு. பல கோணங்களில் யோசிச்சும் அவங்களுக்கு அதுக்கான பதிலே கிடைக்கல. இந்த ரவிக்கிரண் எங்கே இருக்கான் அப்படின்னு தேடி பார்த்தா அவன் ஆள் தலைமறைவு. கொலை நடந்த அன்னையிலிருந்தே அவனை ஆளையே காணா. அவனை தேடி பிடிக்கவும் முடியலை. அவனோட ஃபோனும் சுவிட்ச் ஆஃபில் இருக்குது. இதுக்கு அடுத்ததாக போலீஸ் என்ன பண்ணுறாங்கன்னா, அந்த ரவிக்கிரனோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்தையுமே பிடிச்சி அவன் எங்கன்னு சொல்லி விசாரிக்கிறாங்க. அவங்க நண்பர்கள் யாருக்குமே இந்த ரவிக்கிரண் எங்கே போனாங்கிற விஷயமே தெரியல. இப்போ இந்த ரவிக்கிரண் எங்கே இருக்கான், எதனால் அவன் மஞ்சுநாத்துக்கு ஃபோன் பண்ணான் அப்படின்னு சொல்லி போலீஸ்க்கு ஒரு மிகப்பெரிய மர்மமான ஒரு தகவலாகவே இருந்திருக்கு. இப்போ இந்த ரவிக்கிரண் எங்கே இருக்கான், அவனை பிடிச்சா மட்டும்தான் எதுக்காக நைட்டு கால் பண்ணான் அப்படிங்கிற விஷயம் தெரியும்னு சொல்லி போலீஸ் ஒரு பக்கம் யோசிக்க ஆரம்பிக்கிறாங்க. இன்னொரு பக்கம் போலீஸ் அவங்களோட விசாரணையை துரிதப்படுத்துகிறாங்க. அடுத்ததாக ஹர்ஷிதாவை போலீஸ் விசாரிக்கலாம் அப்படின்னு சொல்லி ஹர்ஷிதாவுக்கு என்கொயரிக்கு கூப்பிடுறாங்க. அப்போ ஹர்ஷிதா புலம்பி தீக்கிறாங்க. இப்போ தான் என்னோட கணவரை நான் இழந்திருக்கேன், என்கிட்ட விசாரிக்கிறீங்களே, நான் என்ன கொலைக்காரியா, உண்மையான குற்றவாளியை தேடி கண்டுபிடிங்கன்னு சொல்லிட்டு அவங்க போட்ட சத்தத்தில் அந்த ஊர்காரங்களே போலீஸ்காரங்க கிட்ட போயிட்டு சண்டை போடவும் ஆரம்பிக்கிறாங்க. ஏற்கனவே அந்த பொண்ணு புருஷனை இழந்துட்டு நிற்கிறா, அவளையே நீங்கள் டிஸ்டர்ப் பண்ணுறீங்க, அவளை டிஸ்டர்ப் பண்ணாதீங்க, உண்மையான குற்றவாளியை நீங்கள் தப்பிக்க விட போகிறீங்க, அதுக்காக தான் இதெல்லாம் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லி அவங்க எல்லாருமே சேர்ந்து போலீஸை விரட்டி விடுறாங்க. இதனால் போலீஸ்க்கு இந்த பெண்ணை எப்படி இன்கொயரிக்கு கூப்பிடுறது, ஏதாவது வேறு விதமாக பிரச்சனையாக மாறிடுமோ, மக்கள் கலவரத்தில் ஏதாவது இறங்கிட்டா என்ன ஆகிறது, அதனால நம்ம இதை பண்ண வேண்டாம்னு சொல்லிட்டு அவங்க ரவிக்கிரனை பிடிக்கலாம் அப்படின்னு சொல்லி ஒரு தனிப்படையை அமைச்சிட்டு ரவிக்கிரனை பிடிக்கிறதுக்கான நடவடிக்கைகளை இறங்குறாங்க. அப்போ தான் ரவிக்கிரனோட ஃபோனை அவங்க ஃபாலோ பண்ணவும் ஆரம்பிக்கிறாங்க. ஏதாவது ஒரு நிமிஷம் அவன் ஃபோனை ஆன் பண்ணுறானா அப்படின்னு சொல்லிட்டு போலீஸ் காத்துட்ருக்கும்போது தான் இந்த ரவிக்கிரண் அதே மாதிரி அந்த ஃபோனை ஒரு இடத்துல இருந்து ஆன் பண்ணுறான். அந்த நெட்வொர்க்கை வச்சு அந்த தடிப்படை போயிட்டு ரவிக்கிரனை அதே இடத்துல அரெஸ்ட் பண்ணி ஸ்டேஷனுக்கு கூட்டிகிட்டு வராங்க. ஸ்டேஷனுக்கு கூட்டிகிட்டு வந்ததுமே ரவிக்கிரண் கிட்ட போலீஸ் டைரெக்டாக விசாரணையை ஆரம்பிக்கிறாங்க. அவங்களோட முதல் கேள்வியே என்ன அப்படின்னா, நீ எதுக்காக நைட்டு 12 மணிக்கு இந்த மஞ்சுநாத்துக்கு கால் பண்ண, அதுக்கப்புறம் இந்த மஞ்சுநாத்தை எதுக்காக நீ கொலை பண்ண, நீ ஒரு ரவுடி, மஞ்சுநாத்துக்கும் உனக்கும் எந்த ஒரு கான்டாக்டும் கிடையாது, அப்படி இருக்கும்போது நீ மஞ்சுநாத்தை கொலை பண்ண வேண்டிய அவசியம் என்னன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. போலீஸோட முதல் கேள்விக்கே ரவிக்கிரண் எல்லா உண்மையுமே சொல்லிடுறான். அதாவது மஞ்சுநாத்தை கொலை பண்ணுறதுக்காக எனக்கு 5 லட்சம் தரதா சொன்னாங்க, அவங்க முதல் பணமாக எனக்கு 50,000 ரூபாய் அட்வான்ஸு கொடுத்தாங்க, அதனால தான் நான் மஞ்சுநாத்தை கொலை பண்ணேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறான். இதை கேட்ட போலீஸ் யார் உனக்கு இந்த வேலையை கொடுத்தது அப்படின்னு சொல்லி விசாரிக்கும்போது அப்போது ரவிக்கிரண் ஒரு பேரை சொல்கிறான். அந்த பேர் தான் ரகு. ரகுங்கிற ஒருத்தர் தான் எனக்கு பணம் தர்றதா சொல்லி மஞ்சுநாத்தை கொலை பண்ண சொல்லி சொன்னார். இதுதான் அவரோட கான்டாக்ட் நம்பர்னு சொல்லி போலீஸ்கிட்ட அந்த ரகுவோட நம்பரை கொடுக்குறான். இதுக்கு அடுத்ததாக போலீஸ் அந்த ரகு யாருன்னு சொல்லி விசாரிக்கும்போது தான் இந்த கொலைக்கான காரணம் தெரிய வருது. அதை கேட்ட போலீஸ்க்கு மிகப்பெரிய ஷாக்காக இருந்திருக்கு. அதாவது இந்த ரகு யார் அப்படின்னா, லிங்கன தீரப்பள்ளியை சேர்ந்தவர் தான் இந்த ரகு. ஹர்ஷிதாவுக்கு பெரியம்மாவோட பையன்தான் இந்த ரகு. சரி, ஏன் இந்த ரகு சொந்த மச்சானே கொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு போலீஸ் ரொம்பவே குழம்பி போகிறாங்க. அப்போது கொலைக்கான காரணம் தெரியணும் அப்படின்னா கண்டிப்பாக நம்ம இந்த ரகுவை பிடிச்சி விசாரித்தா மட்டும்தான் தெரியும்னு சொல்லி உடனே ரகுவை அரெஸ்ட் பண்ணுறாங்க. ஸ்டேஷனுக்கு கூட்டிகிட்டு வந்த ரகு கிட்ட விசாரிக்கும் போது தான் இந்த கொலைக்கான முக்கியமான காரணம் என்னங்கிறது வெளியில் வந்திருக்கு. ஹர்ஷிதாவும் ரகுவும் காலேஜ் படிக்கும்போதே 2 பேருக்குள்ளேயுமே நல்ல ஒரு நட்பு இருந்திருக்கு. அதாவது நட்புன்னு சொன்னால் அண்ணன் தங்கச்சி அந்த உறவையும் மீறி இவங்களுக்குள்ள ஒரு பழக்கம் இருந்திருக்கு.
அது நாளடைவில் பெட்ரூம் வரைக்கும் போகிற அளவுக்கு மாறியும் இருந்திருக்கு. அந்த பழக்கத்தை இவங்க பல மாசங்களாகவும் பல வருஷங்களாகவும் யாருக்குமே தெரியாமல் மறைச்சு கண்டினியூ பண்ணிக்கிட்டே இருந்திருக்காங்க. ரீமா வீட்டுக்கு அடிக்கடி ஹர்ஷிதா போகவும் ஆரம்பிச்சிருக்காங்க. அங்கே போனதுமே ரகு அண்ணா இருக்காரா அப்படின்னு சொல்லிட்டு ரகுவோட ரூமுக்கு போயிட்டு ரொம்ப நேரம் ரெண்டு பேரும் டைம் ஸ்பெண்ட் பண்ணவும் ஆரம்பிச்சிருக்காங்க. அதே மாதிரி தான் ரகுவும் ஹர்ஷிதாவை தேடி இவங்க வீட்டுக்கு வருவான். பெற்றவங்க என்னன்னா அண்ணன் தங்கச்சி ரெண்டு பேர் பேசுகிறதுக்கு 1000 விஷயம் இருக்கும். இந்த மாதிரி ஏதோ தனியாக பேசுகிறாங்க, ரெண்டு பேரும் நல்ல ஃப்ரெண்ட்ஸாக இருக்காங்கன்னு சொல்லிட்டு அவங்களுக்கு 1% கூட இவங்க மேலே சந்தேகமே வரல. ரெண்டு பேரையும் ரெண்டு குடும்பத்துலேயும் அலோவ் பண்ணவும் ஆரம்பிச்சிருக்காங்க. பொதுவாக அப்படி தானே இருக்கும். நம்ம வீட்லேயும் அண்ணன் தங்கச்சி பேசுகிறத யாரும் தப்பாக நினைக்க மாட்டோம். தனியாக அவங்க ரூம்குள்ளே இருக்கிறதையும் யாருமே தப்பாக நினைக்க மாட்டோம்ல. அந்த மாதிரி தான் போயிட்டே இருந்திருக்கு. சில மாதங்கள் இப்படியே போயிட்டுருக்கும்போது தான் இந்த ஹர்ஷிதாவுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கலான்னு சொல்லிட்டு வீட்டில் வரன் பார்க்க ஆரம்பிச்சிருக்காங்க. அப்படி வரன் பார்க்க ஆரம்பிக்கும்போது தான் ஐயையோ, நம்ம சில வருஷமாக ஒரு ரிலேஷன்ஷிப்பில் இருக்கோம். இந்த ரிலேஷன்ஷிப்பை நம்ம லவ்னு சொல்லி வீட்டில் கல்யாணம் பண்ணியே வைக்க சொல்ல முடியாது. நம்ம என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேருமே பேசி என்ன பண்ணலான்னு சொல்லி முடிவு பண்ணியிருக்காங்க. அதுக்கு இந்த அண்ணன் ரகு சொல்லியிருக்கான், நீ பரவாயில்ல கல்யாணம் பண்ணிக்க, அதுக்கப்புறமாவும் நம்மளோட இந்த ரிலேஷன்ஷிப்பை கண்டினியூ பண்ணிக்குவோம் இந்த பழக்கத்தை அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் பேசி முடிவும் பண்ணியிருக்காங்க. அந்த நேரத்தில் தான் இந்த மஞ்சுநாத்தோட வரணும் வந்திருக்கு. மஞ்சுநாத்தோ பக்கத்து கிராமத்தை சேர்ந்தவர் தான். இப்போ ரகுவுக்கு இந்த விஷயம் ரொம்பவே வசதியாக போச்சு. ரொம்ப பக்கத்தில் இருக்கிறதுனால நம்ம அடிக்கடி மீட் பண்ணலாம், நீ கல்யாணத்துக்கு ஒத்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு அவனும் ஹர்ஷிதா கிட்ட சொல்லியிருக்கான். இதுக்கப்புறமா ஹர்ஷிதாவுக்கும் மஞ்சுநாத்துக்கும் உடனே கல்யாணமும் நடந்திருக்கு. கல்யாணம் ரொம்பவே அமர்க்கலமாக நடக்குது. ரொம்ப அன்பாக தன்னோட மனைவியை வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்திருக்காரு. ஏற்கனவே பாட்டியவே அவ்வளவு அன்பாக வச்சுருந்தவர், உறவுக்காகவும் அன்புக்காகவும் ஏங்கின ஒரு மனுஷனாக தான் இந்த மஞ்சுநாத் இருந்திருக்காரு. ஏன்னா சின்ன வயசுலையே அவர் அப்பா அம்மாவை இழந்தவர் எப்படி இருப்பார். தன்னோட மனைவியை தன்னோட அம்மா மாதிரி அப்படியே பார்த்துக்க ஆரம்பிச்சிருக்காரு. அவங்க கேட்டதெல்லாம் வாங்கியும் கொடுத்துருக்காரு. இப்படி உங்களோட வாழ்க்கை ஆரம்பிச்சிருக்கு. அதே நேரத்தில் ரகு அடிக்கடி இப்போ வீட்டுக்கு வர ஆரம்பிச்சிருக்கான். இதை பார்த்து ஆரம்பத்தில் மச்சான் தானே அடிக்கடி வீட்டுக்கு வராரு, தன்னோட தங்கச்சியை பார்க்க வராரு அப்படின்னு சொல்லிட்டு மஞ்சுநாத்துக்கு எந்த ஒரு தப்பான விஷயமும் மனசில் படவே இல்லை. ஆனாலும் கூட தினமும் வர்றாரே, இவர் எதுக்காக இப்படி வர்றாரு, அதுவும் இல்லாமல் இவளோட அண்ணே தினமும் வருவாங்களா அப்படின்னு சொல்லிட்டு மெல்லமாக இது சரியில்லை, இப்படி வர வேணாம், டிஸ்டர்பாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இப்போ மஞ்சுநாத்தோட மனசில் தோண ஆரம்பிக்குது. அதுவும் இல்லாமல் அந்த வீட்டில் ஒரு பாட்டியும் இருந்திருக்காங்க. பொதுவாக வீட்டில் வயசானவங்க ஒருத்தவங்க இருக்கணும் அப்படிங்கிறத இந்த மாதிரியான விஷயத்துக்கு தான். அவங்க அனுபவம் மூலமாக இந்த மாதிரி தப்பாக போயிடும் அப்படிங்கிற விஷயத்த ஆரம்பத்திலேயே நமக்கு இன்ஃபார்ம் பண்ணுவாங்க. அந்த மாதிரி பாட்டியும் மனசில் பட்டதை இந்த மஞ்சுநாத் கிட்ட சொல்லியிருக்காங்க. இதனால மஞ்சுநாத் கொஞ்சம் இந்த விஷயம் தொடர்பாக கண்டிக்கவும் ஆரம்பிக்கிறாரு. கண்டிக்க ஆரம்பித்தாலும் ரகு அடிக்கடி வந்து போக இப்படி இருந்திருக்கான். உடனே ரகு கிட்ட போய் தனியாக மஞ்சுநாத் பேசுகிறாரு. மச்சான், இந்த மாதிரி நீங்கள் அடிக்கடி வீட்டுக்கு வர்றது சரியாக படலை, அதனால நீங்கள் எப்பயாவது வாங்க போங்க, ஆனால் இப்படி ரெகுலராக இந்த பழக்கத்தை வச்சுக்க வேணாம் அப்படிங்கிற மாதிரி அவர் கேஷுவலாக தான் மஞ்சுநாத் சொல்லியிருக்காரு. அவருக்கு அப்போ கூட தப்பான பழக்கம் உறவு ஏதாவது இருக்குமோ அப்படிங்கிற எந்த ஒரு எண்ணமும் இல்லை. இப்படி இருக்கும்போது மச்சான் சொன்னதுனால ரகு வர முடியாமல் போகுது. இப்போ ஹர்ஷிதாவுக்கு தன்னோட அண்ணனை பார்க்க முடியாமையும் அவங்க தவிச்சு போயிருக்காங்க. எப்படியாவது மறுபடியும் அவனை வர வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் ஒரு கட்டத்தில் தன்னோட கணவர்கிட்டையும் போய் மஞ்சுநாத் கிட்ட பேசுகிறாங்க. ஏங்க, இந்த மாதிரி நீங்கள் தப்பாக நினைக்கிறீங்களா? என்னோட சொந்த அண்ணே, நாங்கள் ரெண்டு பேரும் சின்ன வயசுலேருந்து ஒன்றா தான் வளர்ந்தோம், அதனால் அவரை பார்க்காம என்னால் இருக்க முடியாது, நீங்கள் ஏதாவது தப்பாக நினைக்கிறீங்களா அப்படின்னு சொல்லி அவர்கிட்ட கேட்டிருக்காங்க. அதுக்கு மஞ்சுநாத், அது எப்படி சொந்த அண்ணனை போய் தன்னோட மனைவி கூட சேர்த்து அப்படி பேச முடியுமா, சொல்ல முடியுமா? அது மனைவி கிட்ட போய் நான் உன்னை சந்தேகப்படுறேன்னு சொல்ல முடியுமா? நான் உன்னை அப்படியெல்லாம் நினைக்கலம்மா, மற்றவங்க பார்வையில் தப்பாக போயிடக்கூடாதுன்னு தான் நான் கண்டிச்சேன். உனக்கு விருப்பம்னா சொல்லு, நானே ரகு கிட்ட போயிட்டு அவனை வர சொல்கிறேன்னு சொல்லியிருக்காரு. அதுக்கப்புறமா ரகு கிட்ட போயிட்டு, மச்சான் அடிக்கடி வீட்டுக்கு வாங்க, உங்கள் தங்கச்சி உங்களை பார்க்காம இருக்க முடியலைங்கிறா, அதனால் நீங்கள் வீட்டுக்கு வாங்க,
எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அவர் சமாதானமும் படுத்தியிருக்காரு. இப்போ ரகு மறுபடியும் அந்த வீட்டுக்கு வர ஆரம்பிக்கிறான். இதுக்கப்புறமா கணவரோட வீட்டிலையே கணவனுக்கு தெரிஞ்சு கணவரை வேலைக்கு அனுப்பிட்டு இந்த 2 பேரும் பெட்ரூம்குள்ளே போயிடுவாங்க. ரொம்ப கேவலமான விஷயங்களை பல நாட்களாக பல மாதங்களாக இவங்க 2 பேரும் செய்ய ஆரம்பிச்சிருக்காங்க. இப்படி ரொம்ப நாள் மஞ்சுநாத்தை ஏமாற்ற முடியாது அப்படின்னு யோசிச்ச ஹர்ஷிதா என்ன சொல்லியிருக்காங்கன்னா, நீங்கள் மஞ்சுநாத்தை கொன்றுங்க அப்படின்னு சொல்லி ரகு கிட்ட சொல்லியிருக்காங்க. இதுக்கப்புறமா ரகு என்ன பண்ணியிருக்கானா, கொலையெல்லாம் என்னால் பண்ண முடியாது, இந்த தப்பை நம்ம எப்படி மறைச்சு ரொம்ப நாளைக்கு பண்ணலாங்கிறத நம்ம யோசிக்கலாம், கொலையெல்லாம் பண்ணினா நான் போலீஸில் மாட்டிக்க முடியாது அப்படின்னு சொல்லியிருக்கான். உடனே ஹர்ஷிதா என்ன சொல்லியிருக்காங்கன்னா, நீ கொலை பண்ண வேணாம், நான் எப்படியாவது அவனுக்கு பணம் ஏற்பாடு பண்ணி தரேன், யாராவது ரவுடியை வச்சு மஞ்சுநாத்தை கொலை பண்ண அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கப்புறமா ஒரு ஸ்கெட்சும் போட்டு கொடுத்துருக்காங்க. அதுக்கு பணத்துக்கு என்ன பண்ணியிருக்காங்கன்னா, வரதட்சணையாக போட்ட நகைகளை தன்னோட கணவர் வாங்கி கொடுத்த நகை எல்லாத்தையுமே சேர்த்து ஒரு 7 லட்சம் ரூபாய்க்கு அதை அடமானம் வச்சு அந்த பணத்தை இந்த ரகு கிட்ட கொடுத்துருக்காங்க. இந்த ரகு அந்த பணத்தை வாங்கிட்டு போயிட்டு ரவிக்கிரண் அப்படிங்கிற ஒரு ரவுடியை பார்த்து ஒரு கொலை பண்ணணும்னு சொல்லி பேரம் பேசியிருக்கான். 5 லட்சம் ரூபாய்க்கு பண்ணி தரேன்னு அந்த ரவுடியும் சொல்லியிருக்கான். இந்த ரவிக்கிரண் ஒரு 5 பேர்த்த சேர்த்துக்கிட்டு அதில் ஒருத்தன் மைனர் பையன். அடுத்ததான் இந்த ரவிக்கிரண் ஒரு 5 பேர்த்த செட் பண்ணிக்கிட்டு இந்த கொலை பண்ணுறதுக்காக வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கான். இப்போ ஹர்ஷிதாவோட நிலைமை என்ன ஆயிடுச்சுன்னா, வீட்டில் இருந்த நகைகளை அடகு வச்சு தான் பணத்தை கொடுத்துருக்காங்க. அந்த நகைகள் எங்கே அப்படின்னு சொல்லி மஞ்சுநாத் கேட்டால் பெரிய சிக்கலில் மாட்டிக்குவோம், அதனால் சீக்கிரமாக அவனை கொலை பண்ணணும்னு சொல்லிட்டு அடிக்கடி ரகுக்கிட்ட ஃபோன் பண்ணி எப்போ கொலை பண்ணுவீங்க, இன்றைக்கி கொலை பண்ணுவீங்களா, நாளைக்கு கொலை பண்ணுவீங்களா அப்படின்னு சொல்லிட்டு டென்ஷன் பண்ணிக்கிட்டே இருந்திருக்காங்க. இதில் என்ன பிரச்சனை அப்படின்னா, மஞ்சுநாத்க்கு நிறைய ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க, அதனால எங்கே போனாலும் தனியாக போக மாட்டார், பைக்கில் போனால் கூட ஒருத்தர் எப்போவுமே இருந்துக்கிட்டே இருப்பார். இதனால மஞ்சுநாத் தனியாக போகிறது அப்படிங்கிறது எப்போவுமே இருக்காது. இதனால இவங்களோட பிளான் மிஸ் ஆகிக்கிட்டே இருந்திருக்கு. என்னைக்கு கொல்றேன்னு தெரியல, அப்படி ஒரு நாள் அவங்க நாள் குறிச்சிருக்காங்க. அந்த நாள் தான் மஞ்சுநாத்தோட பர்த்டே. இன்றைக்கி எப்படியாவது மஞ்சுநாத்தை கொலை பண்ணிடணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க எல்லாருமே வெயிட் பண்ணிகிட்டு இருந்திருக்காங்க. அன்றைக்கி காலையிலேருந்து மஞ்சுநாத் என்ன பண்ணுறாருன்னு சொல்லிட்டு ஹர்ஷிதா அவங்களுக்கு இன்ஃபர்மேஷன் கொடுத்துக்கிட்டே இருந்திருக்காங்க. கிளம்பிட்டாரு, ஆஃபீஸ் போகிறாரு, ஈவினிங் வந்துட்டாரு, மறுபடியும் அவங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட பார்ட்டிக்கு போகிறாரு, அங்கே வச்சு போட்டுருங்க அப்படின்னு அந்த டீமுக்கு அவங்க இன்ஃபர்மேஷன் கொடுக்குறாங்க. நண்பர்கள் நிறைய பேர் இருந்ததுனால அங்கே வச்சு அவரை கொலை பண்ண முடியல, மறுபடியும் வரும்போது அவர் தனியாக வருவார், அங்கே வச்சு கொலை பண்ணிடலான்னு சொல்லியிருக்காங்க. வரும்போது அவர் கூட இன்னொரு ஃப்ரெண்டை கூட்டிகிட்டு வந்திருக்காரு, அதனால அங்கேயும் அவரை கொலை பண்ண முடியல. ஹர்ஷிதாவும் மஞ்சுநாத்தும் சாப்பிட்டு படுத்ததுக்கப்புறமா, மஞ்சுநாத் தூங்கினதுக்கப்புறமா ஹர்ஷிதா தன்னோட ஃபோன்லேருந்து ரகுவுக்கு கால் பண்ணி, நீ மஞ்சுநாத்துக்கு கால் பண்ணி இன்றைக்கி உங்களுக்கு பர்த்டே, ஸோ அதனால் உங்களுக்கு ஒரு பார்ட்டி அரேஞ்ச் பண்ணியிருக்கேன்னு சொல்லி அவரை கூப்பிடு, தனியாக தான் வருவார், உன்னோட வேலையை நீ ஈஸியாக பண்ணிடலான்னு சொல்லியிருக்காங்க. இந்த ரகுவும் தன்னோட ஃபோன்லேருந்து கால் பண்ணால் தான் மாட்டிக்குவோம் அப்படின்னு நினச்சி ரவிக்கிரனோட ஃபோன்லேருந்து மஞ்சுநாத்துக்கு ஃபோன் பண்ணியிருக்கான். மச்சான், உங்களுக்கு இன்றைக்கி பர்த்டே இல்லையா, என்னால் பார்ட்டி அரேஞ்ச் பண்ணியிருக்கேன், உடனடியாக வாங்க அப்படின்னு சொல்லி கால் பண்ணி சொல்கிறான். இதை கேட்ட மஞ்சுநாத் என்ன சொல்கிறாருன்னா, அதெல்லாம் வேணாம் மச்சான், நான் படுத்துட்டேன், நாளைக்கு நம்ம மீட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்கிறாரு. இதை கேட்ட ரகுவும், நீங்கள் வரலன்னா நான் தப்பாக நினச்சிக்குவேன், கோச்சிக்குவேன் அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக கம்பல் பண்ணியிருக்கான். சரி, என்னோட மச்சான் தானே கூப்பிட்றான் அப்படின்னு சொல்லிட்டு வைஃபை எழுப்ப வேணான்னு நினச்சி, அப்போ கூட அவர் தூங்கிட்டு இருக்கா அப்படின்னு நினச்சி அவளை எழுப்பக்கூடாதுன்னு சத்தம் போடாமல் வெளியே வந்து தன்னோட பைக்கை எடுத்துகிட்டு ஏரிக்கு வந்திருக்காரு. மஞ்சுநாத் ஏரிக்கு வந்ததுமே அந்த 6 பேரும் அங்கே வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்திருக்காங்க. அப்போது இவரை பார்த்ததுமே, என்ன பர்த்டே பேபி, உங்களுக்காக இவ்வளோ நேரம் வெயிட் பண்ணணுமா, எல்லாரும் நல்லா இருக்கீங்களான்னு சொல்லி ஒருத்தராக விசாரிக்கிறாரு. எப்படி இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க எந்த பதிலும் சொல்லாமல் நேரத்தை வீணாக்கக்கூடாது அப்படிங்கிற முடிவில் இருந்தவங்க உடனடியாக அங்கே இருந்த துண்டை எடுத்து அவர் கழுத்தில் போட்டு முறுக்கி கை காலெல்லாம் பிடிச்சு 6 பேரும் சேர்ந்து அவரோட கழுத்தை நெரிச்சு கொலை பண்ணுறாங்க. அதுக்கப்புறமா அவரோட பாடியை தூக்கி போட்டுட்டு எல்லாருமே எஸ்கேப் ஆகியிருக்காங்க. பேசினபடி ரவிக்கிரண் என்னதான் கொலை பண்ணியிருந்தாலும் அவருக்கு ஒரு விஷயம் உறுத்தலாகவே இருந்திருக்கு. இந்த ரகு தன்னோட ஃபோனை வாங்கி தான் மஞ்சுநாத்துக்கு கால் பண்ணியிருக்கான். எப்படியும் போலீஸ் நம்மளை தேடி வருவாங்க, இந்த ஊரில் நம்ம இருக்கவே கூடாதுன்னு சொல்லிட்டு அந்த நிமிஷமே அங்கேருந்து எஸ்கேப் ஆகி இருக்கான்.
அது கூடவே அவனோட ஃபோன் டீட்டெயில் மூலமாக போலீஸ் விசாரித்து அவனையும் அவனோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரையுமே அரெஸ்ட் பண்ணுறாங்க. கூடவே இந்த கொலை சம்பவத்துக்கு மூளையாக இருந்த ரகுவையும் ஹர்ஷிதாவையும் கைது பண்ணுறாங்க. இந்த விஷயம் தெரிஞ்ச ஊரில் இருக்க எல்லாருமே ஹர்ஷிதாவை ரொம்ப கேவலமாக பேச ஆரம்பிச்சிருக்காங்க. ஹர்ஷிதாவை ஸ்டேஷனுக்கு பார்க்க வந்த அவங்க அம்மா அப்பாவையும் ரொம்ப கேவலமாக பேசியிருக்காங்க. காரணம் என்ன அப்படின்னா, ஒரு பொண்ணை ஒழுங்காக வளர்க்க கூட தெரியல, ஒரு அண்ணன் கூட இருக்கக்கூடிய ஒரு ரிலேஷன்ஷிப்பாக இது. அப்படியே உனக்கு அந்த பையனோட வாழை பிடிக்கலை அப்படின்னா அவன்கிட்ட இருந்து டைவர்ஸ் வாங்கியிருக்கலாம், இல்லை இந்த கல்யாணத்துக்கு நீ சம்மதிச்சிருக்கவே தேவையில்லை, வேறொரு பொண்ணை கல்யாணம் பண்ணி அவன் சந்தோஷமாக வாழ்ந்திருக்கான், அவனுக்கு எந்த கெட்ட பழக்கமும் இல்லை, உன்னை ஆசையாக கல்யாணம் பண்ணதுக்காக இவ்வளவு கொடூரமாக அவனை கொலை பண்ணியிருக்க அப்படின்னு சொல்லி எல்லாருமே கேவலமாக திட்டியிருக்காங்க. அப்படி அண்ணன் தங்கச்சி தானேன்னு சொல்லி நெருங்கி பழக விட்டதுனால அவங்க அந்த காம உணர்ச்சிக்கு ஆசைப்பட்டு இந்த விஷயத்துக்கு இறங்கியிருக்காங்க. அதை கண்டினியூ பண்ணுறதுக்காக ஒரு அப்பாவியை அவங்க கொலையும் பண்ணியிருக்காங்க. இந்த மாதிரியான சம்பவங்கள் நடக்கக்கூடாதுன்னா என்ன பண்ணணும், பெற்றவங்க எப்படி எஜுகேட் பண்ணணும், உறவு முறைகளை எப்படி சொல்லி கொடுக்கணும் அப்படிங்கிறத பற்றியான உங்களோட கருத்துக்களை கீழே இருக்க கமெண்ட் செக்ஷனில் ஷேர் பண்ணுங்கள். அடுத்து இன்னொரு கிரைம் சம்பவத்தில் சந்திக்கலாம். நன்றி.